சூப்பரான ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்கின்னை வந்து நம்ம வந்து க்ளோயிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபேஷியல் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ ஃபேஷியல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வந்து க்ளோயிங்காக ஒரு 3 டேஸ்க்குள்ளரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ எங்கர் வித் மஹா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுறது. அதாவது வந்து ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, தீபாவளி வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர், அதாவது நம்மளுடைய ஸ்கின் எப்படி வந்து க்ளோவாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஷியல் பண்ணுவோம். ஸோ ஃபேஷியல் பண்ணுறது இப்போலாம் வெளியில் போயிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு பியூட்டி பார்லரில் போய் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்தே வந்து எப்படி வந்து சூப்பராக வந்து ஒரு க்ளோயிங் ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பப்பையா வச்சு எப்படி வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், ஃப்ரூட் ஃபேஷியல். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். பட் இப்போ வந்து ஃபேஷியல் வந்து வெளியில் போய் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வீட்லேயே வந்து ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக நான் வச்சு எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கின் வந்து சூப்பராக க்ளோயிங்காக ஆகும். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா வந்து எஃபெக்ட் கிடைக்கும். இன்னைக்கு அந்த ஃபேஷியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டீம் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளென்சிங்க்கு வந்து என்ன பண்ணலாம், கிளென்சிங் மில்க் இருந்ததுன்னா கிளென்சிங் மில்க் போட்டு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வைப் பண்ணிக்கலாம். நம்ம கிளென்சிங் மில்க் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி காய்ச்சாத பால், இந்த மாதிரி காய்ச்சாத பால் வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு காட்டன்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு ரா மில்கில் வந்து சூப்பரான வந்து எந்த ஒரு இதையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குரிய அந்த கிளென்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்ல அப்படியே வந்து தொட்டு இப்படி வச்சுட்டு ஸ்கின்ல இருக்க எல்லா அழுக்குகள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு நல்ல பாலில் தொட்டு நம்ம வந்து இதை டெய்லியுமே கூட பண்ணலாம். ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரா மில்க் வச்சு நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நியூட்ரிஷியஸாக இருக்கும். இதில் இருக்க அந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு வைப்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த கிளென்ஸ் பண்ண அந்த மில்க் இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சமாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுறலாம் அப்படியே ஃபேஸில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப்புக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ரைஸ் பவுடர் எடுத்துக்கலாம். ரைஸ் பவுடரில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நான். இதில் ஹனி சேர்த்துக்கலாம். அடுத்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த பவுடரையும் இப்போ எடுத்துக்கலாம். ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து இந்த மிக்சரில் சேர்த்துடலாம். ஸோ சூப்பரான ஒரு ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரப்பிங்க்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங்க்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக இதில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறப்போ இந்த நோஸ் எல்லாம் அந்த 2 சைடும் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி அந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் ஸோ நான் வைப்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துடுறேன்.
இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக பண்ணாலே. பட் ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக இருக்கும். நல்ல பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது எதுவுமே. ஸோ இது நல்லா வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அலோவேரா ஜெல் நான் வந்து இங்கே பதஞ்சலியோட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். வைட்டமின் இ இந்த மாதிரி கேப்சூலில் கிடைக்குது பார்த்தீங்களா, இதுவும் எடுத்துக்கலாம். இது வந்து வெரி வெரி எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஃபேஷியலோடைய அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இந்த வைட்டமின் இ ஆயில் தான். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வைட்டமின் இ ஆயிலோட வச்சு நம்ம வந்து ஸ்கின் கேர் என்னென்னலாம் பண்ணலாம், ஹேர் கேர் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வேணால் வந்து அது ஐகார்டில் சேர்க்குறேன்னா பாருங்கள். ஸோ இது வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு கேப்சூல் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் வந்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய மசாஜ் பண்ணுறதுக்கு தெரியுதா பாருங்கள், சூப்பரான ஒரு மசாஜ் ஜெல் கிடச்சிருச்சு. ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறப்போ எப்பயும் நம்ம வந்து கீழே இருந்து தான் நம்ம வந்து மேலே போகணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜா லைன், சின் ஏரியா, சீக்ஸ். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் அதில் பண்ணணும். ஸோ இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி பண்ணணும். ஸோ நோஸில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து நெத்தியில் இந்த மாதிரி. ஐஸ்க்கு பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். 3 டைம்ஸ் கிளாக் வைஸ், 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இதில் நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே இருந்து கண்ணு போகிறப்போ இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இங்கே பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இங்கே பண்ணுறப்போ நேராக இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது, இங்கே கொடுக்கலாம். ஸோ ஜா லைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும். இங்கேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா மசாஜ் திருப்பி வந்து மேலே வந்து போய் முடிக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே போகக்கூடாது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அடுத்து இங்கே, அடுத்து நோஸ், ஐஸ், திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்ம 20 மினிட்ஸ் வந்து பண்ணுறப்போ ரொம்ப நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து க்ளோவிங் ஆகிறதுக்கு இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணணும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு மியூசிக், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போட்டுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பண்ணலாம். நான் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரைஸ் பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் பவுடர், ஓட்ஸ் அரைச்சி வச்சுருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து multhani மெட்டி. ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும், எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ multhani மெட்டி வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம்.
ஸோ பேக் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கை வந்து நம்ம கீழே இருந்து ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மைல்டான ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து அப்பல்லோவோட ஏற்கனவே நான் வந்து அன்பாக்சிங்கில் கூட காட்டியிருக்கேன், டெய்லி மாய்ஸ்சரைசர்ஸ் கம்ப்ளீட் ஸ்கின் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் கிடைக்குது, ஆலோவேரா ஜெல்லு. ஸோ இதை தான் வந்து நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து பம்ப், ஒரே ஒரு பம்ப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் ஈவினிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா நைட்டு வந்து இந்த மாதிரி ஜெல் போட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிடலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக, அவ்வளோ சூப்பர்பாக ஸ்கின் வந்து அவ்வளோ நல்ல க்ளோயிங்காக, அவ்வளோ சூப்பரான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கின் கேர் வீடியோ, நிறைய ஹேர் ரெமடிஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.